Glorious God. Hallelujah. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை இன்னும் ஒருமுறை வாசிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6 முதல் 9. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். காரியம், நீங்க என்னென்ன காரியம் உங்களுடைய எல்லா முயற்சியும் செய்துட்டு இதுக்கு மேல எனக்கு பலன் இல்லை, இதுக்கு மேல எனக்கு வழி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்பா சொல்றாரு, நீ பண்ணது நல்லதுதான். ஆனா அது எப்படி வாய்க்க போகுது என்றால், குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுமானால் கர்த்தர் அவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஜெயமோ கர்த்தராலே வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க எல்லா பிரயாசத்தையும் பட்டுட்டீங்க. பேதுரு படகு எல்லாம் நைட்டு முழுக்க ட்ரை பண்ணிட்டான், ஆனா ஒண்ணும் கிடைக்கல, வெறுமையான படகுதான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இல்லப்பா இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போ, நான் உன் படகுல இருக்கிறேன், இப்ப போட்டுப்பாரு. ஏமேன். என்ன நடந்தது? இதுவரையில பார்த்திராத அளவுக்கு மீன்கள் அவனுடைய படகுல இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க கண்ணு எதை வெறுமையா பாக்குதோ, எதை தோல்வியா பாக்குதோ, எதை ஏமாற்றமா பாக்குதோ, எதை வெட்கமா பார்க்கிறதோ, அதே காரியத்துல அதே இடத்துல தேவனுடைய கரம் உங்க தலையை உயர்த்தும். ஏமேன். வெறுமையான படகு முழுக்க முழுக்க மீன்களால நிரப்பப்பட்டது போல தேவன் உங்க வாழ்க்கையில ஜெயத்தினால, தேவனுடைய நன்மையினால, தேவனுடைய சாட்சியினால, தேவனுடைய மகிமையினால, தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய பொக்கிஷத்தினால, தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தினால தேவன் உங்களை நிரப்பும் பொழுது இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கும். ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே, இந்த நாட்களில, விசேஷமா இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் நல்ல நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம். மேபி இந்தியாவுல வந்துட்டு அந்த டிசம்பர் மாதத்துக்கு, அந்த டிசம்பர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஸ்பிரிட் வரும். ஆனா அக்ராஸ் த வேர்ல்டு, நீங்க யூஎஸ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா, நவம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர், திஸ் இஸ் த மந்த் ஆர் த சீசன் வேர் கிறிஸ்துவனுடைய பிறப்பை, இயேசு கிறிஸ்துவை கொண்டாடக்கூடிய, யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிள்ளைங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றதுனாலே ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலி. அதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம்ல. எங்க டெக்கரேஷன் எப்படி பண்றது, எங்க கேக் ஆர்டர் பண்றது, எங்க ஃபுட் ஆர்டர் பண்றது, எவ்வளவு பேரை இன்வைட் பண்றது, வீட்டுல வைக்கிறதா வெளியில வைக்கிறதா, இல்ல வெளியில எங்கன்னா ஹோட்டல்ல பாக்குறதா, ரூம் பாக்குறதா, வரவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்போர்டேஷன் கரெக்டா இருக்குமா, எந்த டைமுக்கு ஆரம்பிக்கணும், எந்த டைமுக்கு முடிக்கணும், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்கணும், என்ன ட்ரெஸ் போட போறோம், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ரெடிமேடா வாங்க போறோமா, இல்ல நமக்குன்னு கஸ்டமைஸ் பண்ண போறோமா, எவ்வளவு காரியங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு. எங்க வானாதி வானங்களை படைத்தவர், உலகத்தை படைத்தவர், எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனானவர், அவருடைய பிள்ளைய நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த பர்த்டேவை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம் யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய வருடத்தினுடைய 365 நாட்கள்ல பிரதானமா நீங்க ஒரு நாளை பார்க்கணும், பிரதானமான ஒரு சீசனை நீங்க வந்துட்டு அனுசரிக்கணும்னா அது இந்த சீசன் தான். ஏமே, இதை விட பெட்டரான ஒரு, எனக்கு தெரிஞ்சு மேபி உங்களுடைய, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்த உங்களுடைய பிசிக்கல் பர்த்டேவை விட உங்களுடைய ரட்சிப்பினால நீங்க கொண்டாடலாம். ஆனா அதை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களை விசேஷமாக அனுசரிக்க தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த நாட்கள்ல தேவன் உங்களுடைய தலையை உயர்த்துவாராக. அடுத்தது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள் என்றார். ஏமேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இன்னைக்கு எந்த பிரச்சனை உங்க முன்னாடி இருக்குதோ அதை பார்த்து நீங்க பேசணும். உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும், ஏய் பெரிய பர்வதமே, நீ இன்னைக்கு பெரிய மலை மாதிரி நிக்கிற. பர்வதம்னா மலை, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீ மலை மாதிரி முன்னாடி நிக்கிற, ஆனா நீ என்ன ஆக போகிற, வசனம் போட்டிருக்குது, நீ சம பூமி ஆவாய். ஆனா ஆவா இல்ல, உங்க வாயை திறந்து நீங்க சொல்லலாம், எனக்கு இப்ப பிரச்சனை கொடுக்கிற வியாதியே நீ ஒன்றும் இல்லாம சமபூமி ஆவாய். இப்ப எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை கொடுக்கிற எங்க உறவுகளுக்குள்ள, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய, சிப்ளிங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய, எங்களுடைய கொலீக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய, எங்களுடைய ஃபெல்லோஷிப்ல இருக்கக்கூடிய எந்தெந்த விதங்கள்ல உறவுகளை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற பர்வதமே நீ சமபூமி ஆவாய். எங்களுக்கு இந்த நாட்களில நமக்கு எல்லோருக்குமே பணம் தேவை. அதுவும் இந்த நாட்களில விசேஷமா நமக்கு செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேஷன் சொன்னாலே சும்மா கிடையாதுங்க. நமக்கு ஒரு நான் வெஜிடேரியன் போடணும்னா பணம் வேணும், வீட்டுல டெக்கரேஷன் பண்ணணும்னா பணம் வேணும், ஒரு 10 பேர் 20 பேர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிடணும் அப்படின்னா நமக்கு பணம் வேணும். பணம் எல்லாருக்குமே ஒரு நல்ல உடை உடுத்தணும்னா பணம் வேணும். ஆனா ஐயோ, பணம் என்கிட்ட இல்லையே, நான் யார்கிட்ட கடன் வாங்குறது, ஒவ்வொரு முறையும் இந்த சீசன் வந்துட்டா கஷ்டப்படுறமே. இயேசுவின் நாமத்தினாலே
பர்வதமே நீ எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய். வானத்தின் பலகங்களை திறந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. எந்த காரியத்துல நீங்க அங்கலாய்த்து கொண்டிருந்தீங்களோ, ஐயோ இந்த காரியம் எனக்கு கஷ்டமா இருக்குதே, கடினமா இருக்குதே, நான் ஒவ்வொரு முறையும் இந்த முறை நான் சொல்ல முடியும், தேவனுடைய கரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால நிச்சயமா உறுதியா சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. நீங்க கரங்களை ஏந்தி நிக்க மாட்டீங்க, ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி நீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் சொல்றேங்க, உங்களுடைய கையே ஏதோ வாங்காம இருக்கிறது இல்லையா. நம்ம அப்பாவுடைய ஸ்பெஷாலிட்டியை துக்கத்தை எடுத்து போடுறவர் இல்லையா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். நான் இருளிலே அமர்ந்தாலும் என் இருளையே வெளிச்சமாய் மாற பண்ணுகிறவர். அப்படின்னா நீ ஏந்தி நின்னல்ல, உன் கையை நான் இனி ஏந்த விட மாட்டேன்னு சொல்றவர் இல்ல. நீ ஏந்தனப்பா, ஆனா இனிமே ஏந்திர கை இல்ல, உன் கைதான் கொடுக்கிற கை. ஹல்லேலூயா. இனி எந்தெந்த கர்த்தர் உங்களை அநேகருக்கு கொடுக்கிற கரமா மாற்ற போறார். யோசிங்க, யாருக்கு கொடுக்கலான்றதை யோசிங்க. யாருக்கிட்ட வாங்கலான்னு தானே யோசிச்சிருப்பீங்க இது வரைக்கும். ஆனா இப்ப யோசிங்க, நம்ம யாருக்கு தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கும், நம்ம யாருக்கு உதவி செய்யலாம். நான் சொல்றேன், இருக்கிறதுல தேவன் கொடுக்கறதுல உதவி செய்வதற்கு நீங்க இப்பொழுதே ஆயத்தப்படுங்க. நான் இவங்களுக்கு இந்த காரியத்துல ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு இந்த சுவிசேஷ பணிக்காக நான் உதவி செய்யணும், இந்த ஊழியத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இந்த குடும்பத்தாருக்கு நான் ஏதாவது செய்யணும். கர்த்தர் உங்க இருதயத்துல வைப்பாருங்க. அந்த நபருக்காக இப்பவே நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்பவே செய்த நன்மைகளுக்கு மாத்திரமல்ல, அவர் பெரிய காரியங்களை எப்ப செய்வார்னா செய்வதற்கு முன்பதாக நன்றி சொல்லி பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை அதுதான். இயேசுனுடைய எல்லா இடத்துலயுமே இன்னும் லாசரு எழுப்பவே இல்லை, ஆனா முதல்ல என்ன சொல்லிட்டார், ஆண்டவரே நன்றிட்டார். ஆமென். ஏன்னா நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்காக ஜெபிக்கலப்பா, கூடி இருக்கிற இந்த கூட்டம் நம்பும்படிக்கு. அவங்க என்ன இன்னும் நம்பாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர். அவங்க விசுவாசிக்கு படிக்க நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமென். இன்னும் 5 அப்போ 2 மீன் இன்னும் பெருகவே இல்லைங்க. 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20-25,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா எடுத்தோன்னு நன்றி சொல்றாரு, அப்பா உமக்கு நன்றி. ஏங்க, அதாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்டைல். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு அப்பா யாரும் தெரியும். அப்பாவுக்கு முதல்ல தேங்க்ஸ். ஏமேன். நான் சொல்றேன், இப்பவே தேங்க் பண்ணிடலாமா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை நீங்க பண்ண போறீங்கப்பா. ஹல்லேலூயா. ஏதோ பணம் மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா, உறவுங்க. அந்த உறவுகளுக்குள்ள என்னென்னமோ கிரியைகளை பண்ணி கொண்டு இருக்கிறோம்ல சத்துரு. ஆனா நன்றி சொல்லுங்களேன் அப்ப, நீங்க கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு நல்ல சமாதானத்தை தாண்டி சந்தோஷத்தை, நீங்க அந்யோன்ய ஐக்கியத்தை நீங்க கொடுப்பதற்காக நன்றிப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இந்த சீசன்ல எங்க வெளியில போனாலும் என்ன காரியம் செய்தாலும் குடும்பமாக செய்வதற்கு. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் சீசனுக்கு அப்பா எனக்கு கொடுத்த தீமை வந்துட்டு செலிப்ரேட் யுவர் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. உன் உறவுகளை கொண்டாடு. ஆமென். நம்ம அப்பாவை கொண்டாடுறோம், அப்பாவினுடைய ரட்சிப்பை கொண்டாடுறோம். ஆனா உனக்கு நான் கொடுத்திருக்கிற உறவுகளை கொண்டாடு. அதுதான் பொக்கிஷம். நீங்க 1000 கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாததுங்க உங்களுடைய உறவுகள். அந்த உறவுகளுக்கு தேவன் எந்தெந்த பகுதியில சத்துரு கைய வச்சானோ, இயேசுவின் நாமத்தினால அவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் இந்த சீசன்ல, இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல தேவன் எனக்காக குமாரனை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாகவே தேவன் எனக்கு நன்மை செய்துட்டாரு. நன்றி சொல்லுங்க. உங்க கண்களால பாருங்க, எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல சமாதானத்தை பாருங்க. எந்த இடத்துல பற்றாக்குறை இருக்குதோ அந்த இடத்துல உங்க பாத்திரம் நிரம்பி வழியறத பாருங்க. எந்த இடத்துல கையேந்து நின்னீங்களோ அந்த இடத்துல நீங்க கொடுக்கறத பாருங்க. எந்தெந்த நபர்களுடைய இருதயத்திற்குள்ள சஞ்சலங்கள் இருந்ததோ அவர்களுக்குள்ள சமாதானத்தை பாருங்க. கர்த்தர் அதை செய்து முடித்தபடினாலே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அது மாத்திரமல்ல, நீ சமபூமியாவாய். முக்கியமா இந்த நாட்களில கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த சீசன்ல தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். யாருங்க இந்த இடத்துல? செருபாபேலை குறித்து பேசப்படுகிறது. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல் என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு தலைக்கல் வைப்பாங்க. அதுதான் வந்துட்டு சீஃப் கார்னர் ஸ்டோன் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோன் தான் அந்த பில்டிங்கை கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன். அந்த தலைக்கல்லை யாரு? செருபாபேல் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள் என்றார். ஓகே, நான் அந்த இடத்துக்கு மறுபடியும் வரேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்புகிறார் என்று அறிவாய். இன்னைக்கு நான் பேசுற வார்த்தைகளையும்
கர்த்தர் உங்களை கொண்டு எந்த காரியத்தை ஆரம்பிச்சாரோ அந்த காரியத்தை கர்த்தரே செய்து முடிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்னைக்கு உண்டான இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டானது. ஆமென். வசனம் சொல்லுது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். நீங்க எந்தெந்த காரியங்கள் கிறிஸ்துவுக்காக துவங்குனீங்களோ, யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க கிறிஸ்துவின் உன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு, உங்க வாழ்க்கையின் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படிக்கு நீங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். உங்களுடைய குடும்பத்தார்ல ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையின் சாட்சியை பகிர்ந்து இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் நீங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கல்லு மாதிரி. பெரிய கல்லு, சாதாரண மலை. பெரிய கல்லுக்கு பேரு தான் என்னது? பர்வதம். அதுதான் மலை. ஆனா அப்பா சொல்றாரு, இன்னைக்கு இந்த நாட்களில அந்த பர்வதம் எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவாய். ஏங்க, அற்புதங்கள் எல்லாம் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? தேவன் எந்தெந்த இருதயம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நற்செய்திக்கு, சுவிசேஷத்துக்கு, இயேசுவனுடைய அன்பிற்கு இடம் கொடுக்காம இருந்ததோ, கர்த்தர் உங்களுடைய கரங்களை கொண்டு மூளைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அந்த மூளைக்கல்லை கொண்டு அவன் போட்ட அஸ்திபாரத்துல தேவன் என்ன பண்ணுவாரோ அவன் கைகளை அதை கட்டி முடிக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்கெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்களுக்கு பிரயாசப்பட்டீங்களோ, பாடுபட்டீங்களோ, அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு நன்மை பாராட்டுகிறார். அநேகர் கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்கக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது, உங்களுடைய காதுகள் கேட்க போகிறது. ஒருவேளை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும், ஆனா இவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நீங்க ஒண்ணுமே, நான் சொல்றேன், நிறைய பேர் நம்ம நினைச்சிடணும், மைண்ட் ஹியூமன் கால்குலேஷன். அவங்க கிட்ட நம்ம போய் எப்படி சொல்றது, என்ன சொல்றது? நீங்க வாயை திறந்து பாருங்களேன், தேவன் உங்க வாயில வைக்கக்கூடிய வார்த்தைகளையும், அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. சுவிசேஷத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமத்துல நீங்க வாயை திறக்கும் பொழுது, என்னிடத்துல பொன்னோ வெள்ளியோ இல்ல. யோவானும் பேதுருவும் சொன்னது என்னது? எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன என்ன இருக்குது எங்க கிட்ட? இயேசு என்கிற நாமம் இருக்குது. ஆமென். இயேசுவனுடைய அன்பை நீங்க சொல்லும்படிக்கு, பகிர்ந்து கொள்ளும்படிக்கு உங்க வாயை திறந்தீங்கன்னா அந்த சுவிசேஷத்துல வல்லமை இருக்குது. தேவன் அந்த வல்லமையை கொண்டு உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய நாவுகளை கொண்டும் செய்யக்கூடிய கிரியைகள் இந்த நாட்களில் பயங்கரமா இருக்கும். நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, மூளைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆமென். அந்த மூளைக்கல்லை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வசனங்கள் 118வது அதிகாரம், சங்கீதம் 22. சங்கீதம் 118வது அதிகாரம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தலைக்கல்ல குறிச்சுதான் இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. செருபாபேல், அது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. நல்லா பாருங்க, நீங்க அந்த தலைக்கல்லை குறித்து அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் பேசி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஏசாயாவை குறிச்சு, எரேமியாவை கொண்டு, யோவேலை கொண்டு தேவன் இந்த தலைக்கல்லை குறித்து பேசி இருக்கிறார். அந்த தலைக்கல், அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11, 12. அப்போஸ்தலர் 4, 11, 12. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். ஆமென். இந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்குதுல்ல? வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே. இது யாரை குறித்து பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ணீங்க? வீடு கட்டுகிறவர்கள நீங்க இந்த இடத்துல அவர்கள் யாரை குறித்து? ரோமர்களை குறித்தும், பரிசேயர், சதுசேயர், யூதர்களை குறித்தும் சொல்லுகிறார்கள். நீங்க வீடு கட்டுறவங்க தான்ப்பா, நீங்க தான் பெரிய தேவாலயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கீங்க. நீங்க இந்த கல்லு ஆகாதுன்னு தள்ளி போட்டீங்கல்ல, அற்பமா என்னன்னீங்கல்ல, இயேசு கிறிஸ்து அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். ஆமென். நீங்க பாருங்க, இதுக்கு முன்பாக நம்ம பார்த்த வசனத்துல, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமூகம் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். இந்த நாட்கள்ல இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வைத்துக்கங்க. தலைக்கல்ல நீங்க தான் எடுத்துட்டு வரணும். ஆமென். அப்ப வசனம் அடுத்தது சொல்லப்படுது. வசனம் என்ன? 9வது வசனத்துல, செருபாபேல் கரங்களை கொண்டு ஆலயத்திற்கு அஸ்திபாரம் எதை போட்டதோ அதை அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். அஸ்திபாரம் போட வேண்டியது உங்க வேலை, அதை முடிக்க வேண்டியது தேவனுடைய வேலை. ஆமென். தலைக்கல்லை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய வேலை, அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்ப வேண்டியது தேவனுடைய வேலை. ஆமென். ஆனா தலைக்கல்ல கொண்டு வராம இருந்தோம்னா தேவனுடைய கிரியை நீங்க பார்க்க முடியாது. அப்ப மூளைக்கு தலைக்கல்லானவர் இயேசு கிறிஸ்து. அப்ப தலைக்கல் என்று சொன்னால் என்னது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மேத்யூ, மார்க், லூக், ஜான் இந்த சுவிசேஷங்களை நீங்க இந்த துண்டு பிரதிகள்ல பாத்தீங்கன்னா கூட இந்த இந்த சின்ன சின்ன புக்ஸா கொடுப்பாங்க. இல்ல இதுல இருந்து ஒரு அந்த சத்தியத்தின் பகுதி எதனா ஒரு சாப்டரை பிரிண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல 80% பேருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தெரியும். அவங்களுக்கு சுவிசேஷம் தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
அதாவது இயேசுதான் தேவனுடைய குமாரன், அவர் இறங்கி வந்தார், பாவத்துக்காக மரித்தாரு, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, இன்னைக்கு பிதாவோட கூட இருக்கிறாரு. இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு தெரியுங்க. நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற மதத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரு, வாழ்ந்தாரு, அற்புதம் பண்ணாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் எழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, மேல போயிட்டாருன்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான சுவிசேஷம் என்னன்னா மத்தேயு, மார்க், லூக், யோவான் அல்ல. இன்னைக்கு தேவையான சுவிசேஷம் பியூலாவின் சுவிசேஷம், எஸ்தரின் சுவிசேஷம், பூபாலனின் சுவிசேஷம், ஜெயந்தியின் சுவிசேஷம், டாரதியின் சுவிசேஷம், விக்டரின் சுவிசேஷம், வெங்கட்டின் சுவிசேஷம், வளர்மதியின் சுவிசேஷம். நீங்க தான் சாந்தியின் சுவிசேஷம். நீங்க தான் சுவிசேஷம். ஏமேன். உங்களுக்கு மத்தேயு, மார்க், லூக், யோவான் என்ன பண்ணாங்க? அவர்கள் பார்த்ததும் அவர்கள் அனுபவித்ததும் அவர்களுக்கு ஆவியானவருடைய துணையோட கூட எழுதியிருக்கிறார். நான் சொல்றேன், அதுதான் சத்தியம். அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்குது. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னா, நீங்க தான் நடமாடும் சுவிசேஷமா இருக்கிறீங்க, நடமாடும் பைபிளா இருக்கிறீங்க, தேவனுடைய சத்திய வார்த்தை நீங்க தான். அப்ப உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த சாட்சி இருக்குல்ல, அதுதான் தலைக்கல். நீங்க இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க இயேசுவை எப்படி ருசிச்சிருக்கிறீங்க, அந்த தலைக்கல்ல நீங்க எடுத்துட்டு போனோம். ஏய்மேன். எங்க நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோமா? குப்பையும் தூசியுமா தானே இருந்தோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அதுல ரொம்ப அழகா இருக்கும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். யாரை குறிச்சு பேசுறது? நம்மளை குறிச்சு பேசுறாரு. என்ன சொல்றாரு அங்க? ஜீவனுள்ள கற்களை போல. ஏமேன். நமக்கு பேர் என்ன தெரியுமாங்க? அவருக்கு பேர் என்னது சொல்லுங்க? மூளைக்கல். அவருக்கு பேரு மூளைக்கல். உங்களுக்கு எனக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள கல். ஜீவனுள்ள கற்களை போல. ஏமேன். நம்ம எப்படி இருந்தோம்? தேவன் வார்த்தை என்ன சொல்லுது? அவர் சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தார். அப்பனா குப்பையிலையும் புழுதியில என்ன இருக்கும்? குப்பை இருக்கும், தூசி இருக்கும், கல்லு மண்ணு இருக்கும். நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? ரோடுல கிடந்த குப்பை, கல்லு மண்ணு. ரோட்ல இருக்கிற கல்லு மண் எதுக்கு உதவும்? வண்டி போச்சுன்னா நம்ம ரோட்ல நடந்து போனோம்னா கல்லு இருந்தா என்ன பண்ணுவோம்? காலால ஓரம் தட்டி விடுவோம். அப்படி இருந்த கல்லுதான். ஆனா இன்னைக்கு நாம அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால, நீங்க ரோட்ல இருக்கிற குப்பையான கல் இல்லையா, அவரோடு இணைக்கப்பட்டதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் பேர் என்ன? ஜீவனுள்ள கற்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்னங்க? குப்பைய தூக்கி அப்பா அல்லையில வச்சிருக்கிறாரு. உலகம் நம்மள தொல்லையா பார்த்ததுன்னா, அவர் அவருடைய அல்லையில வச்சு பிள்ளை பிள்ளைன்னு கொஞ்சறாரே. எங்கேயாவது இதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். நமக்கு என்னெல்லாம் செய்றாரு. ஒருவேளை நம்ம படிச்சிருக்கலாம். நம்ம படிப்பு கிடையாதுங்க. ஒருவேளை நமக்கு நல்ல அறிவு இருக்கலாம். நம்ம அறிவு கிடையாதுங்க. ஒருவேளை நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கலாம். எங்க அப்பாவுக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். அதெல்லாம் இல்லைங்க. உண்மையாகவே தேவன் நம் மீது பாராட்டின அன்புங்க. அவர் நம்ம மேல வைத்த அன்புதான் இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம், யாரா இருக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு நீங்க தகுதி உள்ளவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா? தகுதி கிடையாது. தகுதியில்லா அடிமை என்னை நினைக்கிறீர். அப்பா, அவர் நம்மள நினைக்கிறாரு இல்லைங்க? தினம் தினம் தூக்கி தூக்கி நம்மள ரசிக்கிறாருங்க, மகிழறாருங்க. உங்களை என்ன ஆசீர்வதிச்சு பார்க்கிறதுல அவருக்கு எவ்வளோ ஒரு அனாதி பிரியம் இல்ல. இது என்னால என்னால இன்னைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ள முடியல. என் பிள்ளைய நான் அழகுபடுத்தி பார்க்கிறேன். என் பிள்ளைக்கு எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும். இப்ப தியோ பெருசா வளர்ந்துட்டான். போன வாரம் ட்ரெஸ் வாங்க கூட்டு போனேன். அவன் இதுதான் எனக்கு அது பிடிக்கல. ஆனா அவன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பெரிய பிள்ளைகள் ஆக ஆக பாருங்களேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி போடணும். எனக்கு கரெக்ட்டா இருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு ஆசை. எனக்கு என்னடா இது ரொம்ப லூசா இருக்குதுன்னா, இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி ஓகே எடுத்துக்கோ உனக்கு பிடிச்சிருக்கு. ஈத்தனுக்கு பாருங்க, நாங்க என்ன எடுக்கிறோமோ அதுதான் எடுத்து கொடுத்தோம். அப்பா சூப்பரா இருக்குப்பா, அப்பா சூப்பரா இருக்குப்பா. ஏன்? சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நாம என்ன எடுக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு பிடிக்குது. நாம எடுத்து கொடுக்கறது அப்பாக்கு தெரியும் பெஸ்ட் எதுன்னு. ஆனா வளர்ந்த உடனே நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதேதான் இல்ல. நம்ம வளர வளர அப்பா இல்லப்பா இல்லப்பா இந்த வேலை இல்லப்பா, அப்ப இந்த பொண்ணு இல்லப்பா, அப்ப இந்த பையன் இல்லப்பா, அப்ப இந்த ஊர் இல்லப்பா, அப்ப இந்த ஊழியம் இல்லப்பா, இந்த சபை இல்லப்பா, அப்ப இந்த பிரசங்கர் இல்லப்பா. ஏன் நமக்கு தெரியுது எல்லாம். நம்ம ஆண்டவருக்கு என்ன ஆயிடுறோம்? அட்வைசர் ஆயிடுறோம். இல்லப்பா அப்பப்பா இப்படி பண்ணா நல்லா இருக்கும்பா. இல்லைங்க, அவர் தாங்க சர்வஞானி, நம்ம கிடையாதுங்க. ஹalleluya. ஆனா நம்மள அழகுபடுத்தி அழகு பார்க்கறதெல்லாம் அவருக்கு அனாதி பிரியம். இன்னைக்கு நம்மள குப்பையும் தூசியுமா இருந்தவர்களை நம்மள ஜீவனுள்ள கல்லா மாத்திட்டு, ஆனா அவர் சும்மா இல்ல. என்ன பண்றாரா? நம்மள அவர் வசனம் கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்குது? கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி? ஆவிக்கேற்ற மாளிகையாக. ரோட்ல இருந்த குப்பை, தூசி, கல்லு, மண்ணு இன்னைக்கு அதை எடுத்து மூளைக்கல்லாகி அவரோட நம்மள இணைச்சாரு. இன்னைக்கு நம்ம ஜீவனுள்ள கல்லு.
சும்மா விடலையா, அந்த ஜீவனுள்ள கல்லை கொண்டு அவர் என்ன பண்றாரு, ஆவிக்கேற்ற மாளிகையை கட்டுறாரா. ஆமென். ஏங்க அந்த மாளிகைக்கு இன்னும் நிறைய கல்லு வேணுங்க. பேதுரு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பேதுரு. ஆனா என்ன பண்ணா, விட்டுட்டு ஓடிட்டான். எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு திரும்ப மீன் பிடிக்கிற படகு போதும், எனக்கு மீன் வலை போதும், எனக்கு மீன் போதும்னு ஓடணும். ஆண்டவர் விட்டாரா? இல்ல. தொலைந்து போன ஆட்டை போல ஓடனான். கூட்டுட்டு வந்தாரு. அந்த 99 ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போய் இயேசு பேதுருவ கூட்டு வந்து நிறுத்தி என்ன பண்ணாரு? "நீ என்ன நேசிக்கிறாயா? நேசிக்கிறல்ல? இன்னைக்கு நீதான் அந்த மீதம் இருக்கிற 99 ஆட்டுக்கு யாரு? நீதான் இன்னைக்கு மேய்ப்பன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக." பா பா பா! அப்பாவோட இருதயத்த பாருங்களேன். தொலைந்து போன ஆடு பேதுரு. அந்த தொலைந்து போன ஆட்ட போய் தேடி கொண்டு வந்து நிறுத்தி, இப்ப அந்த தொலைந்து போன ஆடு தான் மீதம் இருக்கிற ஆடுகளுக்கு மேய்ப்பன். ஹalleluya! ஏங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் என்னங்க தகுதி இருக்குது? இன்னைக்கு தேவன் எங்கெங்கோ சுமந்து கொண்டு போறாரு. கடைசி 1 1/2 மாதத்துல பாத்தீங்கன்னா, தேவன் அதுவும் லாஸ்ட் 5 ஊழியங்கள் ரொம்ப பிரதானமான அ அம் அநேக சாட்சிகளை ஸ்ரீலங்காலயும், பஞ்சாப்லயும், பெங்களூர் பட்டணத்துல, ட்ரிவாண்ட்ரம்ல, ஹைதராபாத்ல தேவன் செய்த சாட்சிகள் 1, 2 இல்ல. எனக்கு அ வரக்கூடிய நாட்கள் எப்படியாவது அது புக்கா எழுதணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். தேவன் ஒவ்வொரு இடத்திலயும், ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவன் ஸ்பெசிஃபிக்கா பண்றக்கூடிய காரியங்கள் இருக்குல்ல. அநேகர் 100 பேர், 120 பேர் வச்சு அந்த மீட்டிங் நடத்துறோம். அந்த ட்ரெய்னிங் இருக்குது. அதிலேயே நெறைய சாட்சிகள். அதுவே நல்லதா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா தேவன் பிரத்யேகமா ஒவ்வொருத்தரோடு இடைப்படுகிறார்ல. எனக்கு அதுதான் பயங்கரமான சாட்சிகள். ஒருத்தருடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படும் பொழுது, பரலோகத்துல என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அவர்களுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்குதா? இல்லைங்க. ஆனா, இன்னைக்கு உங்கள அவர் குப்பையான கல்லா இருந்த உங்கள ஜீவனுள்ள கல்லா மாற்றி, ஆவிக்கேற்ற மாளிகையா கட்டிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்முடைய வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு? இன்னைக்கு குப்பையா, தூசியா இருக்கிற கல் இருக்குல்ல, அந்த கல்ல அது எங்க வரணும்? மூலைக்கல் இடத்திற்கு வரணும். மூலைக்கல் இடத்துக்கு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுவும் ஜீவனுள்ள கல்லா மாளிகையில ஆட் ஆயிடும். ஹalleluya! அவ்வளவுதாங்க. இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல அதாங்க பண்ண போறோம். மூலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவான். நீங்க தான் அந்த செருபாபேல். செருபாபேலே கர்த்தருடைய சாட்சிய உனக்குள்ள வைத்திருக்கிறார். பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். நீங்க விலை கொடுத்து வாங்கவே முடியாது. விலை மதிப்பு இல்லாத ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சாட்சி. நான் சொல்றேன், இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் எது தெரியுமாங்க? உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல் எது தெரியுமா? அவங்க வச்சிருக்கிறாங்களே பெரிய பெரிய ஸ்கட், பெரிய பெரிய இந்த நியூக்ளியர் வெப்பன், அதெல்லாம் வல்லமை கிடையாதுங்க. பெரிய பெரிய கத்தி அதெல்லாம் இல்லைங்க. பயங்கரமான கோல்டு, இல்ல விலை மதிக்க முடியாத அநேக இந்த விலை உயர்ந்த கற்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லைங்க. உலகத்திலேயே பயங்கர பொக்கிஷமாக ஒருத்தரும் அதை வந்துட்டு பணம் கொடுத்து வாங்க முடியாது. ரொம்ப வல்லமையான காரியம் எது தெரியுமா? உங்க சாட்சி. திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் செய்த நன்மை, அதுதான் உங்களுடைய தலைக்கல். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? அவ்வளவுதாங்க. அதை ஃபைன் டியூன் பண்ணுங்க. சும்மா இல்லைங்க. நம்ம எப்படி வீடு டெக்கரேட்லாம் பண்றோம்ல, அப்ப இந்த காரியம் வேணும், இத குப்பையில போடலாம், அது வேண்டாம். அத மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள அமர்ந்து நீங்க யோசிங்க. உங்களுக்கு தேவன் எந்த விதத்துல என்ன செய்திருக்கிறார்? பண விஷயத்துல பண்ணியிருக்கிறாரா? சரீர பிரகாரமா உங்களுக்கு அற்புதம் பண்ணியிருக்கிறாரா? சமாதானத்துல பண்ணியிருக்கிறாரா? உறவுகள்ல பண்ணியிருக்கிறாரா? இல்ல பிசாசனுடைய பிடியில பண்ணியிருக்கிறாரா? எந்த இடத்துல தேவனுக்கு அற்புதம் பண்ணாரோ, நிறைய அற்புதங்கள் இருக்கலாம். ஓகேவா? நீங்க இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையை கொடுத்த அந்த அற்புதம், அதற்கு அப்புறமா நிறைய அற்புதங்கள் இருக்கும்ல. உட்கார்ந்து அந்த அற்புதங்களை யோசிங்க. அது ஒரு 3ல இருந்து 5 நிமிடத்துக்குள்ள ஒரு இடத்துல எப்படி சொல்லுவது? அதுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆலோசனை கேளுங்க. ஒரு 4, 5 விதத்துல உங்க சாட்சிய பிரிப்பேர்டா வச்சுக்கங்க. ப்ரே பண்ணுங்க. இந்த வாரத்துல ஒரு 4 பேர் 5 பேர சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல்ல பர்சனல் கான்டாக்ட்னு இருக்கும். அப்படின்னா உங்க போன்ல இருக்கிற பேரு என் போன்ல இருக்காது. இப்ப என்துல வந்துட்டு பால்ராஜ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. உங்களுதுல பால்ராஜ பார்க்கவே முடியாது. அந்த பால்ராஜ் உங்க மொபைல்ல இங்க இருக்கிற யாரு, இங்க இல்ல உலகத்துல இருக்க யாருடைய மொபைலையும் கிடையாது. ஏன்னா அது என்னுடைய பர்சனல் கான்டாக்ட். அப்ப அந்த பால்ராஜ்க்காக ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க போன்ல இருந்து உங்களுடைய இருதயத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 5 பேரை சூஸ் பண்ணுங்க. ப்ரே பண்ணுங்க. அவங்க கிட்ட போங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு அழகா தருணங்களை வாய்க்க பண்ணுவார். அது எப்படி நடக்கும்னே தெரியாது. தேவன் உங்களை வழி நடத்தும் பொழுது நான் சொல்றேன், அருமையா இருக்கும். நான் இந்த வாட்டி ஹைதராபாத் போயிருக்கும்போது ஆண்டவர் ஈவினிங் டைம்ல கரெக்டா சொன்னாரு, நீ இப்ப வெளியில போ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு பிரேயர் வாக்காக அப்படியே போனேன். சரி போயிட்டு இருக்கும்போது நடுப்புற ஒரு இடத்துல தேவன் வந்துட்டு என்ன ஒரு ஹோட்டலுக்கு போய் டீ குடிக்க வச்சார். அங்க போய் டீ குடிச்சுட்டு நான் வெளியில வரேன். பே பண்ணிட்டு வெளியில வரப்போற அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல நீ மறுபடியும் உள்ள போய் திரும்ப உட்காரு அப்படின்றாரு. என்னப்பா இப்பதான் டீ குடிச்சிட்டு பில்ல பே பண்ணிட்டேன், வெளியில வரப்போறேன். அப்பா சொல்றாரு, நீ திரும்ப உள்ள போய் உட்காரு அப்படின்னாரு. நல்ல தெளிவா. சரின்னு போயிட்டு ஒரு ஸ்வீட் கொடுங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டு திரும்ப போய் உட்காந்து நான் உட்கார்ந்த டேபிள்ல எனக்கு முன்னாடி உட்கார்ந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் வந்து உட்கார்ந்தாரு. அவருடைய 2 கால்களும் போலியோனால
இதுவாயிட்டு அவர் நடக்க முடியல, கட்டை வச்சுதான் அவர் வந்து உட்கார்ந்தார். கொஞ்ச நேரத்துல ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அவரோடு கூட பேசும்படிக்கு அவருக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி, ஸ்வீட் சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். அவரு சிரிச்சார். அவருக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன். அவர் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்துல அப்படியே ஆண்டவருடைய காரியங்களை, என்னுடைய சாட்சியை எடுத்தேன். எப்படி வந்துட்டு எனக்கு நான் கண்கூடா பார்த்த ஒரு நபரை தேவன் வந்துட்டு எப்படி சுகமாக்கினார், அந்த சாட்சி அவருக்கு சொன்னேன். அடுத்தது என் வாழ்க்கையில தேவன் எப்படி நன்மை செய்தாரு, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவருடைய குடும்பத்தை குறிச்சு பேசிட்டு தேவன் வார்த்தைகளை அழகா கொடுத்தார். அவருடைய இருதயத்துக்குள்ள தேவன் கிரியை செய்ததை பார்த்தேன். அவர் யூசுப், அவருடைய போட்டோ வச்சிருக்கிறேன். அவர் வந்து ஒரு முஸ்லிம் மதத்துல சேர்ந்தவர். ஆனா அவரோடு கூட அன்னைக்கு பேசி தேவனுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அவருடைய கரங்களை பிடித்து, 2 கரங்களை பிடித்து ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அது ஒரு ஹோட்டல் தாங்க. பயங்கர பிஸியான, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்லாம் எவ்வளவு பிஸியா இருக்கும். ஆனாலும் நாங்க உட்கார்ந்த டேபிள் அப்படியே ஒரு மகிமை மூடி இருந்தது. யாருமே டிஸ்டர்ப் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் அவரோடு கூட பேச, 10 நிமிடங்கள் ஜெபிக்க, அவர் பக்கத்திலே போய் உட்கார்ந்து அவருடைய கால்களை பிடித்து ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. 38 வருஷமா இருந்த மனுஷனுக்கு தேவன் எப்படி சுகத்தை கொடுத்தாரு, சாட்சியை சொல்ல வச்சாரு. நீங்க உங்க குடும்பத்தோடு கூட சாட்சியை அனுப்பிங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பீங்க. ஆமென். அந்த நாளில என் கண்ணுக்கு முன்னாடி நான் அற்புதத்தை பார்க்கலாம். ஆனா நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். தேவன் அவருக்கு அற்புதத்தை செய்ய, அவரை சந்திப்பதற்காகவே தேவன் என்னை வெளியில போக வச்சார். போய் சாப்பிட்டுட்டு வெளியில வந்த என்ன மறுபடியும் போய் உட்காருன்னு சொன்னாருங்க. எவ்வளவு அருமையான நம் தேவன். நம்ம அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் சொல்றேன், ப்ரிப்பேர்டா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதமான சாட்சிகளை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சிகளை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் தலைக்கல். அந்த தலைக்கல்லை எடுத்துக்கிட்டு ரோட்ல இருக்கக்கூடிய குப்பையும் தூசியுமா இருக்கக்கூடிய கல்லுக்கு போய் நீங்க அந்த தலைக்கல்லை கொடுக்கும் போதுதான் தெரியும், அதுவும் அந்த தலைக்கல்லோடு இணைக்கப்படும் பொழுது ஜீவனுள்ள கல்லாக, மாளிகையாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதாங்க பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு வேற என்ன சந்தோஷம் நினைக்கிறீங்க? இந்த நாட்கள்ல நல்லதுதான், பிரியாணி நல்லதுதான், நம்ம கொடுக்க போறிய கேக் நல்லதுதான், ஸ்வீட்ஸ் நல்லதுதான். ஆனா அதெல்லாம் தாண்டினது, நீ பெக்கர் அல்ல, பிலவட். ஆமென். நீ பிச்சைக்காரன் அல்ல, பிதாவிற்கு குமாரனா இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். அதே 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, பர்வதமே நீ எம்மாத்திரம் சமபூமி ஆவாய். எப்படி சமபூமி ஆவாய்ன்னு சொல்லிட்டு தான் வசனம் சொல்லுது, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பர்வதம் சமபூமி ஆகணும்னா தலைக்கல்லை கொண்டுட்டு வாங்க. கிறிஸ்துவனுடைய சாட்சியை நீங்க ப்ரிப்பேர்டா தைரியமா உங்க வாயை தரங்க. யார் அப்போஸ் பண்றாங்களோ, இந்த வசனம் சொல்லுது, யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களுக்கு எல்லாம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமா என்னமா மாறிடுச்சு? இடறுதற்கு ஏதுவான, விழுவதற்கு ஏதுவான கல்லா மாறிடுச்சு, கண்மலையா மாறிடுச்சு. ஏன்? அதை அவங்க நம்பலன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு இந்த உலகத்துல ரட்சிக்க வழியே கிடையாது. இதுக்கு மேல அவங்க சாக்கு சொல்ல இடமும் கிடையாது. நியாய தீர்ப்புக்கு நாளில் அவர்கள் நிற்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு கை விரித்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவர்களுக்கு சத்தியம் சொல்லப்பட்டு ஆயிற்று. அப்ப அவர்களுக்கு பெரிய இடரெல்லாம் இருக்குது. ஆனாலும் வசனம் சொல்லுது, 9வது வசனத்தை பாருங்க, நீங்களோ அப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கப்பா. ஆனா நீ என்ன பண்ணணும், நீ நானும் என்ன பண்ணணும்? உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியையும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஏங்க, ஒரு நபர் என்ன பண்ணாராம், ஒரு காட்டுக்கு கத்தி எடுத்துட்டு போனாராம் மரம் வெட்டுவதற்கு. பயங்கர காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு மரத்தை வெட்டினாராம். பார்த்தா மரம் விழவே இல்லையா. சே போடா, இதுக்கு மேல என்னால பேலன் இல்லைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துட்டாராம். சரி வீட்டுக்கு போலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போலாம் உட்காந்து. அங்க இருந்து இன்னொருத்தர் வந்தாராம். அவரு, நான் மரம் வெட்ட வந்திருக்கேன். அவர் சொன்னார், அடப்போப்பா, ஒரு மரம் வெட்ட முடியல, பலன் தான் போயிடுச்சு, சோர்ந்து போயிட்டு நான் வீட்டுக்கு போறேன். அவர் வந்துட்டு அவருடைய கத்தி எடுத்து அந்த அந்த காலையில இருந்து வெட்டிட்டு இருந்தாரு. அந்த மரத்துல ஒரு 4 வாட்டி தான் போட்டாராம். பார்த்தா மரம் விழுந்துருச்சான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவர் கேட்கிறாரு, என்னப்பா நான் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒண்ணுமே நடக்கல, நீ என்னப்பா வந்த உடனே எப்படிப்பா அதை வீழ்த்துட்டு? அவர் சொன்னாரா, நான் இல்லைங்க, காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நீங்க தான் அதை இவ்வளவு வெட்டி இருந்தீங்க, நீங்க முக்காவாசி வெட்டிட்டீங்க, நான் வந்து மீதம் இருந்ததை வெட்டினா அந்த மரம் விழுந்துடுச்சு. ஏய்மேன். ஒரு சில வேலைகள்ல நம்ம வெட்ட 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 நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. நீங்க தேவனுடைய சாட்சியை சொல்ல, உங்க வாழ்க்கையில தேவன் நல்லவரா இருக்கிறார் என்ற தேவனுடைய அந்த கிரியைகளை அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பகிர்ந்து கொள்ள அவர்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு முறை நீங்க சொல்லும் பொழுதும் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. எப்படி ஒரு பெரிய கல்ல அந்த சிற்பி என்ன பண்ணுவானா, அந்த உளியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பானா, அது ஒவ்வொரு அடிதான்.
ஒரு ஒரு அழகான சிற்பத்தை உண்டாக்குவதற்கு பல லட்சங்கள் தேவைப்படுமா. 2 லட்சம் 3 லட்சம் மாட்டி அவன் அடிப்பானா. அப்பதான் ஒரு சிற்பம் வருமா. ஆனா அந்த ஒவ்வொரு அடியும், அதுல ஒரு அடி மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த முழு சிற்பமே வீணா போயிடுமா. அப்ப ஒவ்வொரு அடியும் முக்கியம். யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் பல லட்சம் அடிகள் சேர்ந்ததுதான் அந்த அந்த சிற்பியினுடைய அவனுடைய உளியினால அடிக்கப்பட்ட அந்த அடியினால வந்ததுதான் என்னது, அந்த ஒரு சிற்பம். உங்களுடைய சாட்சிகள் வல்லமையானது. இவங்க கேட்கறாங்க, அவங்க கேட்கறாங்க, இவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. உங்க மைண்ட க்ளோஸ் பண்ணுங்க, மைண்ட் ஆஃப் பண்ணுங்க. தேவனுடைய சாட்சி அது விலையேற பெற்றது. அதுதான் பொக்கிஷம் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். தைரியமா ஷேர் பண்ணுங்க. அதுவும் யாருக்கு யாருக்கெல்லாம் இடரலா இருக்குதோ, அப்படின்னா யாரெல்லாம் ஏத்துக்கலையோ, நீங்க ஷேர் பண்ணிருக்கிறீங்களா வசனம் சொல்லுதுல. செருபாபேலுக்கு சொல்லப்பட்டதுன்னா, எந்த ஆலயத்துக்கு நீ அஸ்திபாரம் போட்டியோ, யார் ஆலயம் வசனம் சொல்லுது. யார் ஆலயங்க? 1 கொரிந்தியர்ல நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஹalleluya. அப்படின்னா நீங்க யாருக்கு குப்பையும் தூசியும் கல்லுமா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எடுத்துட்டு போறீங்களா மூலைக்கல்ல, அவர்கள் தான் தேவனுடைய மாளிகையும் ஆலயமா இருக்கிறாங்க. ஆமென். அஸ்திபாரத்தை போட்டுட்டீங்கல்ல, மூலைக்கல்ல கொண்டு போய் ஷேர் பண்ணிட்டீங்கல்ல, விடாதீங்க. உங்க கை தான் அதுக்கு அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும். அவர்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். இந்த நாட்களில அநேகர் நீங்க இதுவரையில நீங்க செலிப்ரேட் பண்ணாத விதத்துல இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண போறீங்க. ஏன்னா அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்திற்கு சுவிசேஷத்திற்கு உங்க சாட்சிக்கு தேவன் உங்க வாழ்க்கையில கொடுத்த நன்மைகளுக்கு அவர்கள் சாட்சியா அவர்களும் தேவனுக்கு அவர்களுடைய இருதயத்துல இடத்தை கொடுக்க போறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில தேவனை ருசிக்க போறாங்க. ஹalleluya. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன இடரல் வந்தாலும் நீங்க விடாம இந்த பர்வதம் எனக்கு முன்பாக சமபூமி ஆகும். அத மனசுல வச்சுக்கிட்டு போங்க. ஆமென். அடுத்தது ஒரு வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. அதாவது நம்மள எதையுமே இயேசு கிறிஸ்து உன்னுடைய பலத்தினால பண்ணுன்னு சொல்லல. ஒண்ணு, இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொன்னாலும் 2 காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒண்ணு, அவர் அதை செஞ்சிருப்பார். ஆமென். 2வது, அதை செய்வதற்கு உங்களுக்கு திராணிய பலனை கொடுத்திருப்பார். ஆமென். 2 காரியம். அவர் செய்யாம எதையுமே உங்களை செய்யுன்னு சொல்ல மாட்டாரு. அவர் உங்களை செய்யுன்னு சொன்னா அவர் செஞ்சிருப்பாரு. 2வது, அதை செய்யறதுக்கு உண்டான பலனை கொடுத்திருப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில அவர் எப்படி ஜீவனுள்ள கல்லா இருந்தாரு பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆமென். நல்லா பாருங்க. நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எங்க ஒரு கோர்ட்ல கேஸ் வருதுன்னா சாட்சி இல்லைன்னா கேஸ் நிக்காதுங்க. சாட்சி தாங்க முக்கியம். தேவன் இவர்கள் என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள். அது ஒரு டிரான்ஸ்லேஷன் என்னன்னு இருக்கு தெரியுமா? இவர்கள் என் ஜனங்கள், தே ஆர் மை பீப்புள், தே வில் விட்னஸ் அபவுட் ஹூ ஐ ஆம். நான் யாருங்கிறத உலகத்துக்கு சொல்ற ஜனம் தான் என்னுடைய ஜனம். ஆமென். அப்படின்னா அப்பாவை இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது 2 காரியத்தை பண்ணார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது 2 காரியத்தை பண்ணார். ஒன்னு, he reflected his father and he was revealing his father. அவருடைய பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். தன்னுடைய வார்த்தைகளாலும் கிரியைகளாலும் அவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அடுத்தது, அவரை he reflected, பிரதிபலித்தார். இப்படி வச்சுக்கலாம். பிரசங்கம் பண்ணாரு, அப்புறமா பிரதிபலிச்சார். 2மே முக்கியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை சொல்லுகிற நாம, இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்கள் சொல்ற நாம, நம்ம வாழ்க்கையில் அவரை பிரதிபலிக்கிறவர்களா இருந்தே ஆகணும். இதுக்கு நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க. நிறைய பேரு நம்ம வந்துட்டு அவரை மாதிரி நம்ம எங்க இந்த ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் இயேசு மாதிரி நம்ம எங்கன்னா வாழ முடியுமா? என்ன பிரதர் சொல்றீங்க? இயேசுங்க அவர் வாழ்வாரு. நம்மளால நீங்க கடல் மேல நடப்பீங்களா? உங்களால பாவம் பண்ணாம இருக்க முடியுமா? உங்களால மன்னிக்க முடியுமா? சிலுவையில அறையிற மாதிரி உங்களை திட்டுறவங்கள, உங்களை மூஞ்சில காரி துப்புறவங்களுக்கு நீங்க மன்னிக்க முடியுமா? ஏங்க நம்மளால முடியுமானா முடியாதுங்க. மனுஷரால இது கூடாதவைகள் தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால், அந்த இடத்துல பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால். அப்படின்னா பர்சனலைஸ்டா தேவன் சொல்றாரு, உன்னால முடியும். எப்படி? நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன். உனக்குள்ள வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ கர்த்தருக்கென்று சாட்சியா இருப்ப. இயேசு அதான சொன்னார்ப்பா, காத்திருங்கப்பா, பிதாவினால உங்களுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, ஆமென், நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. எப்படி? பலன் வேணும். பலன் வந்தாதான். அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அப்ப நம்ம நினைச்சிடுறோம் நம்மளால முடியாது, என்னால முடியாது. கிடையாது, கிடையாது, கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளா என் வாழ்க்கையில ஒண்ணு சொல்லட்டா? நீங்க தேவனோட நடக்கிற ஆளா இருந்தா
தேவனை போல மாறாம இருக்க முடியாது. ஒரு மேக்னெட்டுங்க, அந்த மேக்னெட்ல ஒரு இரும்ப தூக்கி ஒட்டிடுங்களேன். ஒரு 6 மாசம் அந்த இரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுக்காதீங்க. அந்த மேக்னெட்டோட அந்த இரும்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்ட தனியா எடுத்து, அந்த இரும்ப தனியா எடுத்து, அந்த இரும்ப இன்னொரு இரும்போட நீங்க ஒட்ட வச்சு பாருங்களேன். ஒரு ஸ்க்ரூவே இருக்கட்டும். ஒரு ஸ்க்ரூவ மேக்னெட்டோட ஒட்டிட்டீங்க. இப்ப அந்த ஸ்க்ரூ ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அந்த ஸ்க்ரூவ எடுத்து, அந்த ஸ்க்ரூவ இன்னொரு ஸ்க்ரூவோட நீங்க எடுத்துட்டு போனா என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஸ்க்ரூ மேக்னெட்டா அந்த ஸ்க்ரூவை ஈர்த்துக்கொள்ளும், ஒட்டிக்கும். இப்ப இந்த ஸ்க்ரூவே மேக்னெட்டா செயல்பட ஆரம்பிச்சிடும். அது எப்படிங்க? அதுதான் மேக்னெட்டோடைய தன்மை. மேக்னெட்டோடு கூட அந்த இரும்பு ஒட்டி இருந்ததுன்னா கந்தகம்னு சொல்லுவோம்ல, அந்த கந்தகத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. அதே தாங்க. தேவனோடு பழகுறவங்களுக்கு தேவனை பிரதிபலிக்காம இருக்க முடியாது. இது நீங்க யோசிச்சு, நான் எப்படி இயேசுவ போல யோசிக்கிறது? நான் எப்படி இயேசுவ போல பார்க்கிறது? நான் எப்படி இயேசுவ போல பேசுறது? நான் எப்படி இயேசுவ போல சிந்திக்கிறது? நான் எப்படி இயேசுவ போல மன்னிக்கிறது? நான் எப்படி இயேசுவ போல நேசிக்கிறது? நான் எப்படி இயேசுவ போல பரிசுத்தமா இருக்கிறது? இது நீங்க யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு காரியம் இல்ல. யோசிச்சு தியானம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையில அது வாழ்க்கை முறையாக மாறுவதற்கு நீங்க அப்பாவோட பழகுனாலே போதும். ஏங்க, திருமணமானா நமக்கு நெறைய பேருக்கு தெரியும்ல. நம்ம திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில காரியங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க கணவன் மனைவியை போல, மனைவி கணவனை போலவோ, அவர்களுக்கு ஏத்த அவங்களுடைய டேஸ்ட் இவங்களுடைய டேஸ்ட்டா மாறிடும். அவங்களுடைய கலர் இவங்களுடைய கலரா மாறிடும். பார்த்திருக்கீங்களா நீங்க? நெறைய பேருடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிடும். ஏன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க கான்ஷியஸா பண்ணணுமானா, கான்ஷியஸா பண்றது நல்லதுதான். ஆனா கான்ஷியஸா நீங்க பண்ணலனா கூட அவங்க மேல நேசமா, அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இது நடக்கும். ஹalleluya! இதுக்கு நீங்க பெருசா ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டியதில்ல. ஆனா உண்மையாக அவங்கள நேசிச்சீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறதை யாராலயும் தடுக்க முடியாது. ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன். இயேசுவை நேசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களா தான் இருப்பீங்க. வசனம் போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவரும், தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும். இந்த இடத்துல நான் ஒரு 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 காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். இயேசு நன்மை செய்தாராம். ஆனா நம்ம நன்மைன்னா என்ன நினைச்சிடுறோம்? அவரு குணமாக்குனாரு, விடுதலையாக்கினாரு, அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்தார். ஆனா வசனம் போட்டிருக்கு, நன்மை செய்கிறவராயும், அடுத்தது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்படின்னா நன்மையும் செய்தாரு, பிசாசு பிடியில அகப்பட்டு இருந்தவங்களுக்கு குணமாக்குனார். குணமாக்குனார்னா விடுதலை. விடுதலை கொடுத்தாதான் குணம் வருது. நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து சுகத்தை எப்படி கொடுத்தாருன்னா, பிசாசு அதட்டினாரு. பிசாசு அவர்களை விட்டு வெளியேறின பொழுது அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். அப்படின்னா பிசாசு போச்சுன்னா விடுதலை. அப்ப நன்மை செய்தாரு, பிளஸ் கூடவே என்னவும் பண்ணாராம் அவரு, விடுதலையையும் சுகத்தையும் கொடுத்தார். அப்படின்னா நன்மைன்னு சொல்லும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க. நன்மைன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல தேவன் விடுதலையையோ சுகத்தையோ பேசல. நன்மை செய்கிறவராயும், நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். He was went about doing good along with that. அதோடு கூட நன்மை செய்து அதோடு கூட என்ன பண்ணாராம்? அதோடு கூட அவர் பண்ணதுதான் விடுதலையும் சுகமும். அப்பனா நன்மை என்னது? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எதையோ வேற ஒரு காரியத்தை தேவன் நன்மையை குறிச்சு பேசுறாரு. ஹalleluya. எடுத்து வாசிப்போமா? மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். அந்த வசனத்துக்கு வரலாம். அதற்கு முன்பாக ஹalleluya. எஸ். நன்மை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாரு. அப்ப நன்மைன்னு வரும்போது நம்ம நினைக்கிற மாதிரி தேவன் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்தார்னா அது தனியா போட்டிருக்குது. அப்ப நான் நன்மைன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இயேசு நடமாடின பொழுதெல்லாம் அவர் சொன்னாரு, என் பிதா, யோவான் 5வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் என் சுயமாய் எதையும் செய்வதில்லை, என் பிதா செய்வதையே நான் காண்கிறேன், அதையே செய்கிறேன். என் பிதா பேசுகிறதையே நான் கேட்கிறேன், அதையே பேசுகிறேன். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என் பிதா அல்லாமல் நான் ஒன்றும் செய்வது இல்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. நன்மைன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் செய்தாரு, அவர்களுக்கு நன்மையும் செய்தார். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அவருடைய பிகினிங் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோகம் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அவர், நீங்க யாரா இருக்கிறீங்க, உங்களுக்கு யார் இருக்கிறா? ஒரு தேவன் இருந்தார். அந்த தேவன் யாரா இருக்கிறாரு? உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். அந்த நன்மை அப்படின்னும் பொழுது அது நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மூல பாஷை என்னன்னா, ஒருத்தவங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய பாரத்தை,
ஒன் செகண்ட், அவங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய நன்மை. அட்ரஸிங் ஒன்ஸ் கிரை, ஒருத்தவங்களுடைய அங்கலாய்ப்பு இருக்குல்ல, அந்த அங்கலாய்ப்பை எடுத்து போடுவதுதான் நன்மை. அட்ரஸிங் ஒன்ஸ் ட்ரூ நீட் ஆர் சப்ளைங் ஒன்ஸ் நீட் ஆஃப் த ஹார்ட், அவர்களுக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதுதான் நன்மை. ஆனா உலகத்திலேயே பெரிய நன்மை எதுன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த இயேசு கிறிஸ்து தான். நான் சொன்னேன், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? சிறுபாபேல பார்த்தோம், சிறுபாபேல் மூளைக்கல்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் தலைக்கல்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜீவனுள்ள கல்லு நம்ம தான். நம்மளுடைய சாட்சி தான் தலைக்கல்லு. அதுதான் வந்துட்டு நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப இயேசு எப்படி பண்ணாருன்னு பார்க்கும் பொழுது, நம்ம சாட்சி கொடுக்கறது நல்லதுதான். ஆனா நம்ம சாட்சி நினைச்சு நம்ம முக்கியமானதை விட்டுறோம். அது 5% தான். மிச்சம் 95% என்ன இருக்குதுன்னா, இயேசு சுகமாக்கினார், விடுதலை கொடுத்தார். ஆனா அதை விட நன்மை செய்தார். இயேசு செய்த நன்மை என்னன்னா, இது இல்ல நன்மை. அவர் செய்தது என்னன்னா, இயேசு ஒரு மனிதனுக்கு பிரதானமான தேவை என்ன தெரியுமா? பிரதானமான தேவை இந்த உலகத்துல என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நீ அந்த அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறங்கிற சத்தியம் தெரியணும். உன் அப்பா யாருன்னு அவனுக்கு காட்டணும். இயேசு வரும்போது 3 வார்த்தையை திரும்ப திரும்ப பேசினார். என் பிதா, என்னங்க, என் பிதா, நம்முடைய தகப்பன், அதுக்கப்புறம் உங்களுடைய பிதா. அதனால இயேசு உயிர் தெழுந்த போது மரியாதை இடத்துல சொல்ற, நீ போய் என் சகோதரர்கள் இடத்துல, சீடர்களை என் சகோதரர்கள் இடத்துல சொல்லு, என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும். ஹalleluya. என்னங்க, யாரா? உங்கள் பிதாவின் இடத்திற்கும். ஆமென். எவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. எனக்கு மட்டும் அப்பா இல்லடா, உனக்கும் அப்பா தான். ஆதாமின் நிமித்தம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த உறவு பிளந்து போயிடுச்சு. அந்த உறவு மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், தூரம் ஆயிடுச்சு. தேவன் நமக்கு பிதாவதா இருந்தாருன்னா நாம என்ன பண்ணிட்டோம்? தேவன் அவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை அவன் அந்த பழத்தை ருசிச்சதுனால, அந்த பழத்தை அவன் புசிச்சதுனால நாம என்னவாயிட்டோம்? தூரமாயிட்டோம். நம்ம எல்லாருமே தேவ மகிமையற்றவர்களானோம். அவரை பிதா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிக்கிற ஆவியை நம்ம இழந்து போனோம். அதான் ரோமர் 8:15 சொல்லுகிறோம், மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்திலேயே பெரிய நன்மை இயேசு கிறிஸ்து காண்பித்த நன்மை என்னன்னா, 5, 6, 7 மத்தேயு மலை பிரசங்கம்னு சொல்லுவோம், சர்மன் ஆன் தி மவுண்டன் சொல்லுவோம். அதுல இயேசு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றாரு? 3 நாள் பிரசங்கமே என்ன தெரியுமா? டேய், அஞ்ஞானிகளை போல நீங்க ஏன்டா எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்ப, ஏன்டா இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணு தான்டா வேணும், என்ன தெரியுமா? உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். அடி. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். நீ அனாதை இல்ல. உன் அப்பாவுக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும். இன்னைக்கு நமக்கு வேண்டியது இதுதான். உலகத்துல இருக்கிறவங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த உலகத்துல உறவுகள் இருக்கலாம், ஆனா உண்மையாலுமே அவங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய அடையாளம் தெரியல. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. தேவன் உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நான் இருக்கிறேன், யூதராஜ சிங்கமா இருக்கிற, எல்லா தேவர்களுக்கும் தேவனா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு பிள்ளைக்கு அப்பா யாரும் தெரிஞ்சிருச்சுன்னா, அமெரிக்கால ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, 13 வயசுல இருந்து 20 வயசு பிள்ளைங்க தான் அமெரிக்காவில நடக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்கெட், அந்த என்னது, இந்த ட்ரக் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிரவுன் சுகர், அப்புறமா இந்த வாட் எவர், இந்த கஞ்சான்னு சொல்லக்கூடியது, அங்க வேற என்னென்னமோ வேர்ட்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த இந்த மார்க்கெட் இருக்குல்ல, இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த வியாபாரம் உலகம் எங்கும் நடக்குது. அந்த வியாபாரத்துக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா, 13 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற இந்த நபர்கள் தானா. இந்த நபர்களை வைத்துதான் அவங்க என்ன பண்றாங்க? இந்த பிசினஸ் பயங்கரமா பண்றாங்க. எப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது, இந்த நபர்கள் காசுக்காக பண்றது இல்லையா? இந்த 13ல இருந்து 20, 25 வயது இருக்கிற பிள்ளைகள் காசுக்காக இல்லையா, அவங்க அதுக்கு அடிமையானதுனால அவர்கள் எந்த காரணத்துல போலீஸ்ல மாட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்களை நேசிக்கிறவர்களுக்கு எப்படியாவது அந்த போதைப் பொருளை கொடுக்கணும்னு அவங்க தைரியத்தோடு கூட பண்றாங்க, அதுக்கு அடிமையானதுனால. அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்கு தன்னுடைய தகப்பனோடு தாயோடு கூட ஒரு நல்ல உறவு இல்லை. they do not have a good parenting. நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், அம்மா அப்பா கூட இணைப்புல இல்லாத பிள்ளைங்கள் தான் இப்படிப்பட்ட தவறான பாதைக்கு போறாங்க. அம்மா அப்பாவோடு கூட அந்த அரவணைப்புல, அன்புல இருக்கிற பிள்ளைங்க தவறி போறது இல்லைங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல ஏங்க இவ்வளவு அநேக நம்மளுடைய இருதயத்தை பயங்கரமா பாதிக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது? ஒரு மிருகத்தை விட ஒரு படி மேல ஏறி போய் மனிதர்கள் இன்னைக்கு பயங்கர கொடூரமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்கு பயமா இருக்குது. எப்படிங்க? என்ன நடக்குதுங்க? அப்பா யாருன்னு தெரியலைங்க. அப்பாவோடு கூட ஒரு உறவு இல்லைங்க. அப்பாவோடு இணைக்கப்படும் பொழுது அவர்கள் அப்பாவினுடைய பிள்ளையா வாழ்வாங்க, வளருவாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டார்.
இன்னைக்கு நம்மை காண்கிறவர்கள், அன்னைக்கு இயேசு சொன்னார், என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள். இன்னைக்கு நம்மை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறதை போல, இயேசுவை நமக்குள்ளாக பார்க்கிறதை போல, அவர்களுக்கு என்ன தெரியணும்னா, உலகத்துல பெரிய நன்மை என்ன தெரியுமா? உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஹalleluya. நீங்க ஒருவேளை சொல்லலாம், எப்படி அதுல வசனம் இருக்குதான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் உங்களுக்கு வசனம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஓகே. நீதிமொழிகள் 3:27. நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பாருங்க, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது, அப்படின்னா உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், காசு இருக்குது, அதனுடைய கான்டெக்ட் பணத்தை பத்தி தான். ஆனா உண்மையான நன்மை, இயேசு கிறிஸ்து செய்த நன்மை, நீங்க ஏதோ வாங்கி கொடுக்குற பிரியாணியோ, நீங்க கொடுக்குற பிளாங்கெட்டோ, நீங்க கொடுக்குற பேக்கரியினுடைய பிரெட்டோ கிடையாதுங்க. நல்லா புரிச்சுக்கோங்க, பிரியாணி பிளாங்கெட் பிரெட் கிடையாது. கிறிஸ்துமஸ்ன்றது கிறிஸ்துமஸ்ன்றது அப்பாவை கொடுப்பது. டேய், நீ இல்லடா. எனக்கு தெரிஞ்ச காஷ்மீர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் கடந்த கிறிஸ்துமஸ்க்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல பிளாங்கெட்டும் கேக்கும் கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட, நல்லது கொடுக்க வேணாம்னு சொல்லல, நம்மளும் கண்டிப்பா உதவி செய்யணும். ஆனா அவங்க கிட்ட கேட்டேன், இதுல எவ்வளவு பேருக்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இயேசுவோட பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னா 2% கூட கிடையாது. 2% கூட கிடையாது. நான் சொன்னேன், நல்லதுதான். ஆனா முக்கியமானது அதுதானே. எவ்வளவு ஆயிரக்கணக்குல செலவு செய்து இன்னைக்கு அவங்க திரும்ப இந்த வருஷம் என்ன எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யாராவது பிளாங்கெட் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, பிரெட் கொடுப்பாங்க, என்னங்க, இல்லைன்னா கேக் கொடுப்பாங்க, என்னங்க, இல்லைங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? அந்த பேதுரு யோவான் என்ன பண்ணாங்க? எப்பா எங்ககிட்ட பொண்ணு வெளியே, அவன் என்ன எதிர்பார்த்தான்? பிச்சை தானே எதிர்பார்த்தான். ஆனா அவனுக்கு நன்மையை செய்தார் தேவன். என்ன கொடுத்தாரு? இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அவனுடைய வாழ்க்கையில தேவையானதை கொடுக்கும் பொழுது அவனுக்கு தெரியும், என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. இன்னைக்கு அவனுக்கு தேவை, நீ அனாதை அல்ல, உனக்காக மரித்த ஒரு தேவன், நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற. என்ன அப்படிதான் அன்னைக்கு குப்பையில இருந்த கல்ல என்ன இன்னைக்கு ஜீவனுள்ள கல்லா அந்த மூளை கல்லோடு இணைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ அந்த மூளை கல்லோடு இணைக்கப்படும் பொழுது நீயும் ஜீவனுள்ள கல்லாக அரண்மனையாக கட்டப்பட்டு எழுப்புகிறாய். ஹalleluya. நீங்க இதெல்லாம் சொன்னா எங்க பிரதர் கேட்பாங்க? நீங்க சொல்றதுனால அவங்க கேட்க போறது கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? எங்க இந்த வாட்டி பெங்களூர் பட்டணத்தை போயிருக்கும் பொழுது அப்பா என்கிட்ட ஒரு நபரை காண்பிச்சு சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு நீ அவரோட கூட உணவு உண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நான் போயிருந்த நைட் நான் ஹோட்டல்ல தான் தங்குறேன், நான் ஹோட்டல்ல சாப்பிட போறேன். ஆனா ஒரு நபரை காண்பிச்சு, இந்த நபரோட தான் இன்னைக்கு நைட் சாப்பிடணும், டின்னர் அவரோட சாப்பிடணும். நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணேன். பாஸ்டருக்கு பியாவா இருக்கக்கூடிய ஒரு பையன். சரின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிட்டான், வரேன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் அவனுக்கு டைட் ஸ்கெடியூல்ஸ் வந்து அவன் வந்துட்டான். அன்னைக்கு நைட்டு நான் அவனும் வெளியில ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் பொழுது தேவன் அந்த நேரத்துல என்னுடைய காரியங்களை பேசவும், அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ச்சி. எனக்கு தெரியாது, அவருக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட ஆகல, டிவோர்ஸ் ஆகி, இப்ப டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை இன்னொரு திருமணத்தை அவர் கண்ணுக்கு முன்பாகவே திருமணம் செய்து இப்ப அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறா. இவர் நல்ல பையன், அருமையான ஒரு மகன். ஆனா அந்த பெண்ணை தேவையில்லாத காரியத்தினால இவரை ரொம்ப பாழாக்கி, இப்ப அவருடைய ஒல்லியாகி, அவருடைய ஃபேஸ பார்த்தாலே தெரியும் பயங்கர கஷ்டத்துக்குள்ள இருக்கிறது, மன நோவு, டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறார். ஆனா வெளியில பார்த்தா தெரியல, கர்த்தருக்காக ஓடுகிறார். ஆனா அன்னைக்கு எனக்கும் தெரியாது. ஆனா அன்னைக்கு இரவு தேவன் அவருடைய வாழ்க்கையில, எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து லவ் ஃபெயிலியர்ல இருக்கும் பொழுது எந்தெந்த காரியத்துக்குள்ள கடந்து போன தேவன் என்ன எப்படி என்னுடைய லைஃப் அப்படியே அவருக்கு அவ்வளோ ஒரு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும்படிக்கு தேவன் அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில இருந்த சத்துனுடைய கண்ணியை முறித்து இன்னைக்கு தூக்கி எழுப்பி இருக்கிறாரு. எனக்கு டெய்லி மெசேஜ் பண்றாரு, ஆனா சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்காக ஓடிட்டு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்து இருக்கிறாரு. ஏமேன். நீங்க நினைக்கிறீங்களா நான் சொன்ன சாட்சி அவரை மாத்தி இருக்குதுன்னு? இல்லைங்க. வாயை திறக்க வேண்டியது நம்முடைய வேலையை, கிரியை செய்ய வேண்டியது அப்பாவனுடைய வேலை. ஹalleluya. அப்பா செய்து முடிப்பாரு. அதுக்குள்ள வல்லமை இருக்குது, உங்க சாட்சிக்குள்ள வல்லமை இருக்குது. அது பொக்கிஷம், உங்களுக்கு தெரியாது. உலகத்துல இருக்கிற எந்த டைனமேட்டை காட்டிலும் அதுல வல்லமை அதிகமா இருக்குது. டைனமோ என்று சொல்லுகிறார்கள் தேவனுடைய வல்லமைக்கு. டைனமோ என்று சொன்னால் என்னது? டைனமிட் இல்ல, அந்த வார்த்தையோடு வரக்கூடியது. அப்படின்னா ஒரு டைனமிட்னா ஒரு பாம்பு வெடிச்சா என்ன ஆகுது? அப்படி சத்ருவனுடைய காரியங்களை வெடித்து சிதறடிக்க பண்ணக்கூடியது இயேசுவினுடைய சுவிசேஷம். அதுதான் உங்களுடைய சாட்சி. ஆமென். உங்களுடைய சாட்சி பயங்கரமான பொக்கிஷம். 1 கோடி ரூபாய்க்கு மேல அது மதிப்பு இருக்குது. அப்ப அதுதான் நீங்க கொடுக்கணும். அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. உங்க பிரியாணி பிளாங்கெட் பிரெட்ட காட்டிலும் நீ பிலவட் அப்படின்ற சத்தியம் இருக்குல்ல, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருப்பா, இன்னைக்கு என்ன பாருப்பா, உன்னை மாத்தி இருக்கிறாருப்பா. ஹalleluya. அப்படின்னா உனக்கு திராணி இருக்குதுன்றாரு. உனக்கு நான் அந்த நன்மையை செய்திருக்கிறேன். அப்படின்னா என்னது? நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற. வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார்.
1 யோவான் 3:1 சொல்லுகிறது, தேவன் நம்ம மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்தார். ரோமர் 8 சொல்லுகிறது, நம்முடனே கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆமென். நீங்களும் தேவனுடைய பிள்ளை. அதுதான் மிகப்பெரிய நன்மை. தேவன் நமக்கு செய்த பிரதான நன்மை, நம்மள பிள்ளையா மாத்தி இருக்கிறார். அப்ப நம்ம பிள்ளையா மாத்தி இருக்கிறாருன்னா உலகத்துல இருக்கிறவங்களும் பிள்ளை அவங்களுக்கு தெரியல. அத அவங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு திராணி இருக்குதா? பிள்ளையா இருந்தா திராணி இருக்குது. இன்னைக்கு நமக்கு இருக்குது, நம்ம அவங்களுக்கு சொல்ல போறோம். அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். எபேசியர் 2:10 முக்கியமான வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ரொம்ப சிம்பிள். இந்த வசனம் சொல்லுது, நீ போய் சொல்றதுனால நடக்க போறது இல்லையா? நான் ஹைதராபாத்ல சொன்னேன்ல, அந்த நபர் யூசப், அல்லது பெங்களூர்ல சொன்ன அந்த நபரா இருக்கட்டும், டேவிட், அவருடைய பேரு டேவிட், அல்லது பஞ்சாப்ல ஒரு நபரை பார்த்து அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார், போய் அந்த நபர்கிட்ட சந்தோஷமா இருன்னு சொல்லு. சந்தோஷம், அவர் சந்தோஷமா தான் இருக்கு, நான் எதுக்கு சொல்லணும்? 2வது நாள் அவருக்கு பாருங்க பஞ்சாபி மட்டும் தான் தெரியும், தமிழ் இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், எனக்கு பஞ்சாபி தெரியாது. டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்க. ஆனா தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட சொல்ல மறுநாள் போய் அவர்கிட்ட எப்படியோ ஈவினிங் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் பேசினேன். நான் பேசுறது புரியல, அவர் பேச புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நான் அவரை பேசியிருக்கிறோம். அவர் பஞ்சாபில தான் பேசினார் கடைசி வரைக்கும். அவர் பேசுனது எனக்கு புரிஞ்சது. நான் தமிழ்லயும் இங்கிலீஷ்ல மாறி மாறி பேசினேன். நான் பேசுனது அவருக்கு புரிஞ்சது. அவரும் மிகப்பெரிய 13 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு அவரை ஏமாத்திட்டு போனதுனால அவர் பயங்கரமான ஒரு மன உளைச்சல்ல இருந்து வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா அன்னைக்கு தேவன் அவருடைய இருதயத்தை தொட்டு சுகமாக்கினார். ஆமென். எப்படிங்க நடக்குது? நீங்க திரும்ப சொல்றேன், நம்ம சாட்சியில பெருசா வல்லமை கிடையாது. கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்க வாயை திறக்கும் பொழுது அந்த சாட்சி தேவனுடைய சுவிசேஷமாய் மாற்றப்படும் பொழுது அதுக்கு வல்லமை இருக்குது. ஆமென். அப்படின்னா நான் ஏதோ பஞ்சாப்க்கு போனேன், நான் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஏதோ ஒரு சான்ஸ்ல அது வந்துட்டு அந்த நபருடைய பேரை மறந்துட்டேன். பஞ்சாப்ல இருந்த அந்த நபரா இருக்கட்டும், யூசஃபா இருக்கட்டும், ஹைதராபாத்ல பெங்களூர் டேவிடா இருக்கட்டும், ஏதோ நான் சொன்னேன், அப்ப தேவன் கிரீஸ் அது இல்லைங்க. நான் வந்துட்டு பஞ்சாப்க்கு போனதே அந்த நபரை பார்ப்பதற்காக, ஹைதராபாத்துக்கு போனதே இந்த யூசஃபை பார்ப்பதற்காக, பெங்களூருக்கு தேவன் அழைத்து கொண்டு போனதே டேவிட் பிரதரை பார்ப்பதற்காக. எதுக்கு? வசனம் சொல்லுது, முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா நாம் அதனை நடக்கும்படி. நீங்க யாருக்கிட்ட உங்களுடைய சாட்சியை சொல்லணுமோ, யார்கிட்ட சுவிசேஷத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளணுமோ, நான் சொல்றேன், தேவன் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு நான் எவ்வளவு சாட்சிகள் சொல்ல முடியும்? ஆட்டோக்காரங்க எவ்வளவு பேரு, 3 ஆட்டோக்காரங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்ட சாட்சி நான் சொல்ல முடியும். டாக்ஸி டிரைவர்ஸ், இது இருக்க ஒரு 200 டாக்ஸி டிரைவருக்கு மேல நான் வந்து என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள எவ்வளவு பேர், கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேருக்கு மேல என்கிட்ட போன் நம்பர்ஸ் இருக்குது. அவருடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இன்னைக்கு அருமையான காரியத்தை தேவன் அவர் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் வாயை திறக்க வேண்டியதுதாங்க. கர்த்தர் அதுல வல்லமையினால நிரப்புவாரு. ஆமென். அவர் முன்பதாகவே அதை செய்திருக்கிறதுனால நீங்க தைரியமா போங்க. மத்தேயு 5:16 இந்த வசனத்தை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இந்த வசனத்துல ஒரு பயங்கரமான ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நற்கிரியைன்னு சொல்லிட்டாரு. அது என்ன நற்கிரியை? நம்ம நினைக்கிறோம்ல, பிரெட் கொடுக்கறது, பிளாங்கெட் கொடுக்கறது நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. ஆனா இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்றது பாருங்க. உங்கள் நற்கிரிகளை கண்டு என்ன பண்ணணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. ஏங்க, நீங்க போய் பிளாங்கெட்டை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறான்னு அவன் இயேசுவை பார்ப்பான், பிளாங்கெட்டை பார்ப்பான், பிரியாணி பார்ப்பான், பிரெட்டை பார்ப்பான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவர் சொல்றாரு, உன் நற்கிரியை என்னவா இருக்கணும்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம். பிதாவை மகிமைப்படுத்தணும். நீ யாரு? பிள்ளை. அப்ப அந்த வெளிச்சம்ங்கிறது என்னது? குமாரத்துவம். நீ உன்னுடைய சன்ஷிப்ல நீ பிள்ளையா நடந்துக்கிறல்ல, அதுதான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய நன்மை. அதுதான் நற்கிரியையே. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நீ அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறன்றது இந்த உலகத்துக்கு காண்பிக்கும் பொழுது அவன் அதை பார்த்து தெரிஞ்சுப்பான். ஆஹா, இவரு இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, இவரு அப்பான்னு சொல்றாரு, பிள்ளைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, டேய் நீயும் பிள்ளைதான்டா, உனக்காக மரித்து இருக்கிறார், நீ அவர் அப்பான்னு கூப்பிடலாம். ஏமன். அவ்வளவுதாங்க. இததான் இங்க சொல்றாரு. அது நீங்க ஒருவேளை இன்னும் நீங்க வசனத்தை கேட்டீங்கன்னா இன்னொரு வசனத்தை சொல்றேன். எபேசியர் 5:8 சொல்லப்படுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். இங்க என்ன சொல்லுது? உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கிடது. வெளிச்சம் அப்படின்னா நீங்க தேவனுடைய பிள்ளை. பிரகாசிக்க கிடதுல நீங்க பிள்ளையா வாழுங்க. இந்த இடத்துல வெளிச்சமா இருந்தீர்கள், கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நீ வெளிச்சமா இருக்கிறன்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ பிள்ளையா நடந்துக்க. வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வசனத்தை, கடைசி வசனத்தை வாசி முடிக்கிறேன். 1:17 யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி
ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நல்லா பாருங்க, என்னவா அவர் யார், எந்த பிதாவா? ஜோதிகளின் பிதா. அப்படின்னா என்னதுன்னா, அவர் தான் எல்லா ஃபாதர் ஆஃப் லைட்ஸ் இருக்குது, வெளிச்சத்தின் தகப்பனா. வெளிச்சத்துக்குலாம் ஒரு தகப்பன் இருக்கிறாருங்க. வெளிச்சத்துக்கு அவர் தகப்பனா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எபேசியர் 5:8 சொல்லுது, வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்துக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் தான் வெளிச்சம். அவருக்கு நாம் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை, அப்பா பிள்ளை. ஆமென். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. மத்தேயு 5:16 நீ பண்ண வேண்டிய, உலகத்துல நீ பிரகாசிக்க வேண்டிய வெளிச்சம் என்ன தெரியுமா? அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறேன். நீ அனாதை இல்ல. அப்பாவுக்கு அருமையான பிள்ளை. உனக்காக தான் அவருடைய பிள்ளைய கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன பிள்ளையா மாத்தினாரு, உன்னையும் பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு. அவருக்கும் இருதயத்தை கொடு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான் நம்மளுடைய பிரியாணி. நீங்க கொடுக்க போற பிளாங்கெட் இல்ல பிரெட், என்னன்னா கொடுத்துக்கங்க. நீங்க வேற எதனா கூட பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் முக்கியம் இல்ல. அவங்களுக்கு தெரிய வேண்டியது, நான் பிள்ளையா இருக்கிறேன். அவர் பிள்ளையா கொடுத்ததுனால நான் பிள்ளையா இருக்கிறேன். நீ அவருக்கு தொல்லை இல்ல, அவருக்கு பிள்ளையா இருக்கிற. ஹalleluya. ஒரு வசனம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரோமர் 1:16. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென். உங்களுடைய சுவிசேஷம், உங்களுடைய சாட்சி, அதுதான் மூளைக்கல். அந்த மூளைக்கல் நீங்க எடுத்துட்டு போகும் பொழுது, அந்த குப்பையில இருக்கக்கூடிய கல்லா இருக்கிறவர்கள் மாளிகையாக, அவர்கள் ஜீவனுள்ள கல்லாக, அவர்களும் அரண்மனையாக கட்டப்படுகிறார்கள். அந்த மிகப்பெரிய நற்கிரியை என்னன்னா, அப்பாவுக்கு நீ பிள்ளை, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நீ அனாதை இல்ல, அருமையான பிள்ளை, அவருக்கு தொல்லை இல்லை, நீதான் அவருடைய அருமையான பிள்ளை. நான் அவருடைய பிள்ளை அனுப்பி என்ன பிள்ளையா மாத்திருக்கிறார். இன்னைக்கு உன்னையும் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையா வாழ்வது, அதை விட இந்த உலகத்துல வேற என்னங்க வேணும்? நீங்க அப்பாவை கொடுத்துட்டீங்கன்னா சகலத்தையும் கொடுத்துட்டீங்க. திரும்ப சொல்றேன், அப்பாவை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அகிலத்தையும் கொடுத்துட்டீங்க, உலகத்தையே கொடுத்துட்டீங்க. அப்பா போதும். நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும், மிகப்பெரிய அபிஷேகத்தை காட்டிலும், அரவணைப்பை காட்டிலும் பெருசு அப்பாங்கிற உறவு. ஏமேன் ரீபத நமனாந்துரோதனியா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாட்கள்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்க யோசிச்சுக்கவும், அது தியானிக்கவும், அது அழகா ஒரு 3-5 நிமிடத்துல மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும், யாருக்கு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்க அதுக்காக ப்ரே பண்ண கிருபை கொடுங்கப்பா. அவர்களை வீட்டுக்கு வரவழைக்க எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம், என்னென்னமோ பண்றோம். இந்த நாட்களை பிளான் பண்ணுங்க. ஒரு 2-3 முறை கூப்பிடுங்க. ஒரே முறையில எல்லாமே நடந்துரும் நினைக்காதீங்க. கூப்பிடுங்க, பரவாயில்ல. வந்தாங்களா, அடுத்த வாரம் கூப்பிடுங்க. சொல்லுங்க, ஒரு 3 வீக்ஸ் நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம், நீங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட சாட்சியை கொடுங்க. அவர்களை ஃபேமிலியை இன்வைட் பண்ணுங்க. அவர்களுக்குள்ள தேவனுடைய கிரியை நீங்க பார்க்க முடியும். அவர்கள் குப்பையில இருக்கிற கல்லு கிடையாது. அவர்களும் ஜீவனுள்ள கல்லாக சபையில தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு எழுப்புகிறார்கள். நீங்க ஜீவனுள்ள கல்லுனா, நீங்க அப்பாவுக்கு தூரமா இருந்த, அப்பாவுக்கு விரோதியா இருந்த நீங்களும் நானும் இன்னைக்கு அப்பாவுக்கு பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார்கள். நாம் எப்படி தேவனுடைய புத்திரர்களா இணைக்கப்பட்டோமோ, அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம்ப்பா. இந்த நாளில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எனக்கே எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, நானே கஷ்டத்துல இருக்கிற நினைக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை இப்பொழுது தொடுவதற்காக நன்றி அப்பா. அவர்கள் உங்களுடைய நாமத்து நிமித்தமாக வாயை திறக்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமை அவர்களை தொடுவதாக. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படட்டும், சுகவீனங்கள் மாற்றப்படட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும்பா. அப்பா இருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயத்தை கொடுங்கப்பா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை நாங்க எப்படி நாங்க இருக்க போறோம், எப்படி இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி இதுல விடுதலை கிடைக்க போது இல்ல. அப்பா இருக்கிறாரு, அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்கிறவர் என்ற நிச்சயத்தை கொடுங்க. அற்புதத்தின் நாட்களா இருக்கட்டும். இந்த 2 மாதம் அற்புதங்கள் அவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். அதை கொண்டு அவர்களையே நீர் அற்புதமாக நடத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு வர முடியாத இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், வந்திருந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா வெங்கட் டேவிட் ஆசீர்வதிக்கிறோம், பிரிசி ஆசீர்வதிக்கிறோம், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். நீர் கொடுத்த சகல கிருபைகளுக்காக, தரிசனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இது பாராட்டின கிருபை வரங்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துங்க. இதிலும் பெரிதானவைகளை பார்க்க கிருபை பாராட்டும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you so much, Anna, for the wonderful message. செருபாபேல குறிச்சு கர்த்தர் வந்துட்டு நம்ம மத்தியில பேசி இருக்கிறாரு. இங்க ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொருத்தரும் செருபாபேல்களா இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். கர்த்தர் நம் வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. சோ இந்த நாளையும் வந்துட்டு பார்த்தோம்னா வருகிற வாரம் வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் வீக்கா இருக்கிறதுனால வருகிற வாரம் வந்துட்டு மீட்டிங் வந்துட்டு இருக்காது. சோ அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு மீட்டிங் வந்துட்டு
என்ன அப்டேட்ன்றத வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, யார் ஸ்பீக்கர் அப்படின்றது. சோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இறுதியாக வந்துட்டு ஜெபித்து அப்படியே முடிப்போம். ஹalleluya. அண்ணாக்காக ப்ரே பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளை கூட கர்த்தாவே நீர் பேசின அப்பா இந்த வார்த்தைக்காக ரஜாவே அப்பா மன்னாவுக்காக ரஜாவே நன்றி 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்படியே ரஜாவே அப்பா இந்த வார்த்தைகள் ரஜாவே அப்பா 30, 60, 100 ரஜாவே பலன் கொடுக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் கிருபை செய்தருளும் படிக்கு ரஜாவே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நாளை ரஜாவே அப்பா அண்ணாவையும் ரஜாவே அப்பா ஆண்டவரே அண்ணாவுடைய ஊழியங்களையும் ரஜாவே குடும்பங்களையும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் தாமே ரஜாவே அப்பா நீர் எங்களுக்காக அப்பா ஏற்படுத்தி கொடுத்த ரஜாவே அப்பா ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால கத்தாவே அப்பா அண்ணாவுக்காக ரஜாவே அவங்க குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ரஜாவே நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இது போல கத்தாவே அநேகருக்கு ரஜாவே ஆசீர்வாதமாய் ரஜாவே பிரயோஜனமாய் ரஜாவே இன்னுமாய் ரஜாவே அப்பா மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. அநேகருக்கு ரஜாவே அப்பா இயேசுவின் நாமத்தினால கத்தாவே அப்பா இந்த தலைக்கல்லை ரஜாவே அப்பா நீர் கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க ரஜாவே இன்னுமாய் ரஜாவே அப்பா அநேக சாட்சிகளை ரஜாவே அண்ணா மூலமாய் நாங்கள் கேட்க கத்தாவே நீங்க கிருபை பாராட்ட போகிற தயவிற்காக நன்றி 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் ரஜாவே நாளை ரஜாவே முற்றிலுமாய் ரஜாவே இங்க ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர்த்தாமி ரஜாவே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், கோணலை செவியாக்குகிற தேவன், கரடு முரடான பாதைகளை சமமாக்குகிற தேவன் அப்பா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீர்த்தாமே எங்களை நிரப்பி நடத்துவீராக. உங்க கரங்கள்ல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீர் பெருக நாங்க சிறுக உங்க நாமம் மாத்திரம் எல்லாவற்றிலும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். சொல்வோமா எல்லாருமே ஒன்றிணைந்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா ஆமென். யாராச்சும் ஏதாச்சும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ மேத்யூமணி பிரதர். இன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாமே வாழ்க்கையில் ஓடிட்டு இருந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் நிறைய சொல்யூஷன். நீங்கள் கடவுள் எனக்காக பேசின மாதிரி இருந்துச்சு. உங்களோட எல்லா சாட்சிகளும் எல்லா ஸ்கிரிப்சர் நீங்கள் சொன்னது எல்லாமே ஸோ பிளெஸ்ஸிங் இட் இஸ். தேங்க்யூ, ரியலி அப்ரிஷியேட்டட் பிரதர். காட் பிளெஸ் யூ. Thank you so much. God bless you. வேற யாராவது? எல்லாரும் நினைக்கலாம் என்ன இது வெங்கட் பிரதர் காணுமே, கிறிஸ்டல்லா வந்திருக்காங்களேன்னு நினைக்கலாம். சாரி பிரதர் இன்னைக்கு எங்களோட சர்ச்ல அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்த இருக்கிறாங்க டிசம்பர் மாதம். சோ அதுக்காக அவங்க ரிஹர்சல் பிராக்டிஸ்னால அவங்களால கலந்து கொள்ள முடியல. வருகிற வாரத்துல அவங்க உங்க மத்தியில வருவாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Bye. Thank you. Praise the Lord.